வாய்டு கேஸில் நம்ம வந்து இதில் ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 4 விதமான கண்டிஷன்லையும் 4 விதமான ப்ரோக்ராம். ஜஸ்ட் அவுட்புட் என்னவாக இருக்கணும், அந்த அவுட்புட்டில் என்ன ரன் பண்ணணும், என்னென்ன மெசேஜ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணுங்கிற கோடிங்ஸே இதில் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ரன் பண்ணிங்கன்னா இதுதான் வாய்டு 3 கேஸ் 3ல் தான் நம்ம வந்து ஆக்சிடென்ட் ஆனால் என்ன மெசேஜ் சென்ட் பண்ணணுங்கிறத அனுப்பியிருக்கோம். இந்த பாயிண்டில் தான் நம்ம வந்து செல்ஃபோனோட நம்பரை வந்து இதில் டைப் பண்ணணும். இதில் உங்களோட நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ணணுங்கிறத நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் வைஸ் பண்ணிவிட்டு இதுக்கான ப்ரோக்ராம் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கேஸ் 4ங்கிறது என்ஜின் ரன்னிங்கில் இருக்குல்ல கேஸ். ஸோ இதான் சிம்பிளான இதுக்கான கோடிங்ஸ் வந்து இந்த கோடிங்ஸ் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பைக் ஆக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எடுத்தோம்னா அடுத்தது வந்து பைக் வந்து ரன் ஆகிட்ருக்கோம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பைக் ஆக்ஷனுக்கு இப்போ இது வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அகைன் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை வந்து சிமுலேஷனாக நம்ம பண்ண முடியும், ரியல்லையும் பண்ணலாம். ரியலில் பண்ண ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான சர்க்யூட் வந்து இந்த இதுதான் சர்க்யூட் தான் இருக்குது. ஸோ இந்த சர்க்யூட் படி நீங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் மாடலில் வந்து 2-3ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அதுக்காக இன்புட் சென்சரை வந்து A0, A1, A2, A3, A4, A5, 6ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 5, 6ல் இது இன்புட் யூஸ் பண்ணல. இந்த ரெசிஸ்டர் எதுக்காகனா நம்ம வர இன்புட்டை வந்து ஸோ 2 விதமான கண்டிஷனை செட் பண்ணுறதுக்கு ஹை லோவுக்காக இந்த ரெசிஸ்டர் செட் பண்ணியிருக்கோம். புல் அப் ரெசிஸ்டர்ஸை இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் இந்த சர்க்யூட்ஸ். ஸோ என்ஜாய் பண்ணால் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.